அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஆர்என் மல்ஹோத்ரா. இது ஒரு கலர், இது லைட் ரோஸ். பின்னாடி கதிர் படம் போட்டிருக்கும். இதில் திக் ரோஸ் ஒன்று உண்டு. திக் ரோஸ் காமிக்கவா? திக் ரோஸ்லேயும் ஆர்என் மல்ஹோத்ரா உண்டு. இந்த இடத்துல இதை வந்து ஐஜி படில்னு வைங்களேன். இது எடுத்து காமிக்கிறேன். மன்மோகன் சிங் வைங்களேன். இது எக்ஸாம்பிள் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இது மன்மோகன் சிங். இதெல்லாம் யூஎன்சிக்கு ஃபுல்லாக. இதில் இருக்கிற பூரா யூஎன்சி வரிசைக்காக, இயர் வயசு வரிசைக்காக இருக்கும். சீரியல் நம்பர் பிரகாரம் இருக்கும். அந்த மாதிரி வச்சுருக்கேன். அது இந்த இடத்துல ஒரு கட்டு. இது ஒரு கட்டு கிடையாது, இது ஒரு 10-20 ஆள் இருக்கும். அப்படியே வாங்கி வச்சுருக்கேன். அதுலேயே யூஸ்டு இந்த இருக்குது. இது வந்து யூஸ்டு, இது யூஎன்சி. ரெண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே பார்த்தாலே தெரிஞ்சிடும். இது வேறு வேலை, இது வேறு வேலை. இந்த கலர் காமிக்கிறதுக்காக இப்போ அந்த மன்மோகன் சிங் காமிக்கிறேன். இது வந்து ரோஸ் பிங்க் கலர், இது வந்து பிங்க் கலர். இதில் அந்த ரோஸ் ஐட்டம் இருக்காது. இது ரெண்டையும் பக்கத்திலோட வச்சு பார்த்துக்கோங்க. இதில் யூஎன்சி இருக்குது, அதை வச்சு பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த இருக்கு பாருங்க. இது வேறு கலரு, இது வேறு கலரு, இது வேறு கலர். கீழே இருக்கா? அந்த கலர் காமிக்கிறதுக்காக வேண்டி இந்த மன்மோகன் சிங் கரன்சியை காமிக்கிறேன். மன்மோகன் சிங் வேணும்னா நீங்கள் ஒன்று வாங்கிக்கிடலாம் என்கிட்ட. உங்களுக்கு என்ன கவர்னர் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். 100 ரூபா தள்ளில். இது ஒரு ஆல்பம். இது ஃபுல்லாகவே 100 ரூபீஸ் கரன்சி. இது வந்து இந்த தாள் வந்து 170 ரூபா ஒரு தாள். ஆர்என் மல்ஹோத்ரா பிளேன் இன்செட்டு 4SC. சீனியர் சிட்டிசன் அந்த எஸ்சி. இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 956536. இது வந்து 170 ரூபா அந்த தாள். இப்போ காமிக்கிறேன் வாங்கி. வேறு தாள் என்கிட்ட கிடையாது. எதை காமிக்கிறேனோ அதைத்தான் தருவேன். 170 ரூபா. இது ஒரு தாள் ஐடிக்யூ. அது ஐடிக்யூ இல்லை, 1DQ 201795. அதே கலர் தான். இது வந்து 180 ரூபா. அதுலேருந்து 10 ரூபா அதிகம். இது 180 ரூபா. இப்போ இது எல்லாமே 299 ரூபா 300 ரூபா ஆகிப்போச்சு. நான் கொடுக்குறேன் இந்த விலைக்கு. இது என்னுடைய 25 இயர்ஸுடைய கலெக்ஷன். முன்னாடி கலெக்ஷன் பண்ணேன். முன்னாடிலாம் அந்த யூஎன்சியில் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது. உலகத்துலேயும் எங்கேயும் வாங்க முடியாது. ஏன்னா இந்த நெட்வொர்க்கு அப்போ இல்லை. வலைத்தளம் என்பது அப்பொழுது கிடையாது. நாங்கள் கலெக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிற சமயம் வலைத்தளம் கிடையாது. நேரில் லைவாகவே ஃபீல்டில் இறங்கி நீங்கள் போய் களத்தில் நண்பர்களை சந்தித்து, மனிதர்களை சந்தித்து, உங்கள்ட்ட பழைய தாள் இருக்கா இல்லையா என்னென்னு கேட்டுக்கணும். அப்புறம் யார் இருந்தாலும் இல்லைன்னா சொல்லுவாங்க. 1-2 இருக்குது, அது நினைவாக இருக்கட்டும், வருங்காலத்தில் என் பேரன் பேத்தியாளர்களுக்கு வேணும், அதனால் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் தரமாட்டாங்க. இவ்வளோனா இவங்க யூஎன்சி கெட்டுக்கட்டாக சேர்த்து வச்சு வெளியே கொண்டு வரது எல்லாமே இந்த யூடியூப்பு, வலைத்தளம், வாட்ஸ்அப்பெலாம் வந்ததுக்கப்புறம் தான். 170, 180, இது 190. ஆர்என் மல்ஹோத்ரா OUN. அது வந்து 0 UN ON 429572. இது வந்து 190 ரூபா. 170, 180, இது 10 ரூபா, 190 ரூபா. இந்த 3 தாள் தான் யூஸ்டு கண்டிஷனாக இருக்கு என்கிட்ட. வேறு இல்லை. என்ன அடுத்து 3 தாள். இந்த 3ஐயும் கொடுத்துருவேன். இந்த 3ல் 2 கொடுப்பேன். ஒன்று என்னுடைய கலெக்ஷனுக்கு வேணும். யூஎன்சி தாள். ஏன்னா இது வரைக்கும் என்கிட்ட யூஎன்சி தாள் கிடையாது. இந்த ஆர்என் மல்ஹோத்ராவில் இந்த பிங்க் கலரில் என்கிட்ட இது நாள் வரைக்கும் உள்ள கலெக்ஷனில் 25 இயர்ஸ் கலெக்ஷனில் எனக்கு ஒரு யூஎன்சி தாள் இதில் கிடைக்கல. இன்றைக்கி தான் 3 கிடச்சி. 100%, 100% இது வந்து யூஎன்சி. நம்பரை பார்க்குறீங்களா? பிளேன் இன்செட்டு 5VH
முதல்ல 5 ரோமன் இங்கிலீஷ் லெட்ரு, ரெண்டாவது 5 ரோமன் லெட்ரு. 5 VH 097023 2221 7021 7022 7023. இதை பார்த்தாலே போதும். நீங்கள் இது வந்து யூஎன்சி அப்படின்னு சொல்கிறதுக்கு வேறு ஆதாரங்கள் தேவையில்லை. தற்பொழுது உள்ள சூழ்நிலையில் இந்த மாதிரி உள்ள ஒரு 100 ரூபாயில் வந்து சீரியல் நம்பர் பிரகாரம் கிடைக்கிறது மிகவும் அரிதிலும் அரிது. இது ஒரு தாளினுடைய விலை வெறும் 300 ரூபா. இது 200 ரூபா, இது 300 ரூபா. இது 200 ரூபாய்க்கு கொடுக்காம தான் நான் 170 180 190ன்னு விலை குறைச்சி கொடுத்தேன். இது வரலன்னா அதை நான் 200 ரூபாய்க்கு குறைச்சி கொடுக்க மாட்டேன். இப்போ இது வரப்போய் அதில் வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா குறைச்சிட்டு இது வந்து ஒரு தாள் 300 ரூபான்னு கொடுக்கேன். என்ன விலைன்னு வாங்கியிருப்போம்னு நீங்களே கணிச்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஒரு தாளுக்கு 1000 ரூபா கொடுக்கலாம். இதில் 3 தாளும் யாருக்கும் சேல் கிடையாது. 2 தாள் தான், 21 22 அல்லது 22 23, ஏதாவது 2 தாள் உங்களுக்கு சீரியல் பிரகாரம் தருவேன். ஒன்று முதல் தாள் எடுத்துருவேன், இல்லைன்னா கடைசி தாள் எடுத்துருவேன். இடையில் உள்ள 2 தாள் 21 22 அல்லது 22 23. யாருக்கும் தேவைன்னா 2 தாள் மட்டும் வாங்கிக்கிடலாம். நீங்கள் இல்லை ஒரு தாள் மட்டும் வேணுமா இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கிடலாம். நன்றி, வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 100% யூஎன்சி தாளை வந்து கொஞ்சம் விலை கூட இருக்குதுன்னு சொல்லி யாரும் நினைக்க வேண்டாம். தயங்காமல் வாங்கலாம். என்றைக்கு இருந்தாலும் உங்களுக்கு பலன் கொடுக்கும். 300 ரூபா நீங்கள் அதிகம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு விலை குறைச்சி தரேன். 299 ரூபா போட்டால் போதும். ஏன்னா இப்போ 299 எல்லாருமே ஈஸியாக நினைக்காங்க. 300 ரூபான்னா 300 ரூபாயா அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லாம் இந்த வாட்ஸ்அப் குரூப்ஸில் வந்து எல்லா காயினோட ரேட்டும் 799 699 599 499 4 சீரியல் வருதில்ல, அதெல்லாம் 499. நல்லா ஏமாத்துறாங்க மக்களை. உங்களை வந்து மெஸ்மரிசம் பண்ணுறாங்க, மயக்கிறாங்க. விலை குறைச்சி தரது மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் விலை குறைச்சிலாம் தர முடியாது. 299க்கும் 300க்கும் எவ்வளோ வித்தியாசங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஆனால் 299 ரூபானா அப்படியா அப்படிங்கிறீங்க, 300 ரூபானா அப்படியா அப்படிங்கிறீங்க. அந்த அப்படியாங்கிற கேள்வியில் ஆச்சரியக்குறியும் இருக்குது, உங்களுக்கு கேள்விக்குறியும் இருக்குது. அப்படியா, அதுதான் ஆச்சரியக்குறி. அப்படியா அப்படின்னா கேள்விக்குறி. ஒரு அருமையான ஒரு கண்டிஷன், ஒரு தாள் நண்பரிடமிருந்து இன்றைக்கி நான் வந்து 10 நிமிஷம் தான் ஆச்சு. உள்ளதையே விற்க முடியாது. இருந்தாலும் இந்த மாதிரி யூஎன்சி என்கிட்ட கிடச்சா நான் அதை ரேட்டை பார்க்காம உடனே புக் பண்ணி பணம் அனுப்பிச்சு நான் வாங்கிடுவேன். எனக்கு கண்டிப்பாக இதில் ஒரு தாள் தேவை. அதனால் மிச்சத்தாள் 2 தாள் நண்பர்களுக்கு கொடுத்துக்கலாம். அதனால் அந்த அப்படி ஒரு ஸ்டைலை பண்ணிகிட்ருக்கேன். உங்களது அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. டீசெண்டாக நடத்துவோம், நாணயமான முறையில் நடத்துவோம், நாணயங்களை சேகரிப்போம், நாணயத்தோடு சேகரிப்போம், நயமாக பேசுவோம், நீதி நேர்மை நியாயத்தை கடைப்பிடிப்போம். பழிச்சொல்லுக்கும் அவப்பெயருக்கும் கெட்ட பெயருக்கும் பயப்படுவோம். நம்ம மேலே பழிச்சொல் விழுந்துருமோ, நம்ம மேலே அவப்பெயர் ஏற்பட்டுருமோ, நம்மளை எது நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயம் இருக்கணும் உடம்பில். அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு நேர்மையாக நடக்கிறதுக்குள்ள ஒரு உண்மைத்தன்மை வந்து உங்களிடம் வெளிப்படும். நன்றி நண்பர்களே, நன்றி. தென்பொதிகை தென்றல் தவழ்ந்து வரும் தென்காசி சீமை தமிழ் உங்களுக்கு புரியுமா புரியலன்னு தெரியல. என் தென்காசி தமிழ், கொச்சை தமிழ், பழகு தமிழ், இதுக்கு பேர் ஈயத்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்ற முத்தமிழோடு கலந்து எங்களது தென்காசி தமிழ் உங்களை எல்லாம் மயங்க வைக்கட்டும். குற்றால சீசன் ஆரம்பிச்சிருச்சு. சப்ஸ்கிரைபர்ஸ் யாராக இருந்தாலும் தமிழகம் முழுவதுமில்ல எங்கிருந்து வந்தாலும் மதுரையை தாண்டியுடனே எனது தொலைபேசி நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு வேண்டும் என்கின்ற வசதியை நான் செய்து தருவதற்கு தயாராக உள்ளேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாருங்கள் குற்றாலம் சாரலை நோக்கி. வணக்கம், வாழ்த்துக்கள்.